லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்கு ஒரு மனிதன் செய்ய வேண்டிய அடிப்படையான அம்சம் என்னவென்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கடைசி 10 இருக்கிற அந்த லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் இருக்கும். அந்நியா இன்னமல் அமால் பின்னியாத் வைன்னமல் லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா. நியத்தை வச்சிருங்க. கடைசி 10 வந்துட்டுதா, இந்த லைலத்துல் கத்ரை அடையணும் நியத் இருக்கும். நியத் அது உறுதியானது. இப்போ உதாரணம் பாருங்க, பெண்கள் சகோதரிகள் நோம்பு பிடிச்சிட்டு வருவாங்க. இப்ப நோம்பு பிடிச்சு கியாமுல் லைல் தொழுது வருவாங்க. இப்ப கடைசி 10ஆம் பொழுது சில பொழுது அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுரும். அல்லது யார பள்ளிக்கு வந்து தொழுதுட்டு இருப்பாங்க, திடீர்னு கால் கை சோம் இல்லாம வந்து ஏதாவது வருத்தம் வந்து வீட்டோட ஆயிடுவாங்க. இப்ப அவங்க நான் 21 நாள் 23 நாள் அமல் செஞ்சேனே, கடைசி இந்த ஒரு ஒற்றைப்படையான அல்ல கடைசி 10ல இந்த ஒரு 7 நாள் 5 நாள் எனக்கு இப்படி நடந்துருச்சேன்னு கவலைப்பட்டால் லைலத்துல் கத்ர் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். ஏன் கிடைக்கும்? அந்த முழுமையான நன்மை கிடைக்கும். ஏன் தெரியுமா? ரசூல் சொன்னாங்க, சொன்னாங்க, இதா மரிதல் அப்து அவ் ஸாஃபர குதிப லஹு மினல் அமலி மா கான யஅமலு வ ஹுவ ஸஹீஹுன் முகீம். ரவாஹுல் புகாரி. ஒரு அடியான் அமல் செய்றார். சரிதானே? அமல் செய்றாரு, அவர் நல்ல ஆரோக்கியமான நிலையிலே அமல் செய்கிறார். நல்ல அமல் தொடர்ந்து செஞ்சுட்டு வரார். கியாமுல் லைல் தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், எல்லாம் செய்றார். இந்த மனிதர் திடீர் நோய்வாய்ப்பட்டால் அவர் நல்ல நிலையில் என்ன அமல் செஞ்சாரோ அந்த கூலி அவருக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி ஒருவர் அமல் செய்கிறார், இப்ப பிரயாணி ஆகிறார். இப்ப அவர் 4 ரக்காத் ஊர்ல தொழுதார், பிரயாணியானா 2 ரக்காத் தொழுவார் லோஹர. அப்ப 2 ரக்காத் குறைஞ்சிட்டு அர்த்தமா? இல்ல, ஊர்ல இருந்தா 4 ரக்காத் தொழுது அதே நன்மை அவர் பிரயாணியாகினாலும் கிடைக்கும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன இது நியா இதா மரில. அந்த பெண்களை பொறுத்தவரையில் அது இந்த இதா மரில அபித். ஒரு அடியா நோய்வாய்ப்பட்டால் நானா நோய் எடுத்துக்கொள்றேன், அல்லாஹ் என்னை தாரு, அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாட்டு அடிப்படையில் வாரது. அப்ப எனவே இந்த நோய்க்கு வந்தா நம்ம ஷிஃபா தேடி போகணும். நான் ஏதாவது நோய் வந்தா நான் ஷிஃபாவை செஞ்சு கொள்ளணும், அதுக்குரிய ஷிஃபாக்குரிய ஏற்பாடை நான் செஞ்சு கொள்ளணும். அப்ப எனவே இதே மாதிரி இந்த நோய் வந்து விட்டால் கூட ஒருவன் ஆரோக்கியத்தை தேடி ஷிஃபாவை தேடி போற நேரம் அவன் இபாதத்து செய்யலேன்னு கவலைப்பட்டாலும் அதற்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா பெண்களின் மீது விதியாக்கிய ஒன்று இந்த மாதத்தில் ஏற்படுற உண்டு. அப்ப இந்த நேரத்தில் அவர்கள் உள்ளத்தால் வெறுக்கிற நிலையில் இருந்து கொண்டு அமல் செய்ய முடியாம போச்சு என்று நினைக்கிற அந்த சூழ்நிலையில் அல்லாஹ் தஆலா கஷ்டப்படுத்தி நன்மை பறிப்பானா? இல்ல. எனவே இப்ப நியத் ஏற்கனவே இருந்து நான் இந்த ரமலான் முழுக்க நல்ல அமலில் ஈடுபடுவேன், லைலத்துல் கத்ர் அடைவேன் என்ற நியத்தோடு அமல் செஞ்சிருந்தாங்க. இப்ப அவர்களுக்கு நோய்வாய் ஏற்பட்டால் அல்லது மாதவிடாய் ஏற்பட்டால் அவர்கள் அந்த நியத்தை வச்சு உறுதியா செய்தார்களே, அந்த எண்ணத்திற்காக அல்லாஹு தஆலா பரிபூர்ணமாக அந்த லைலத்துல் கத்ர் அடைஞ்ச கூலி அல்லாஹ் கொடுப்பான். ஏன்னா அந்த நியத்தை அல்லாஹ் பார்க்கிறான். எனவே இந்த நியத் இருக்கணும். நீங்க ஒவ்வொருவரும் லைலத்துல் கத்ரை நான் அடைய வேண்டும் என்ற நியத் இருக்க வேண்டும். இது 2